மத்ஸ்ய புராணத்தில் ஒரு கதை. சூரியனின் மனைவி சம்யா விஸ்வகர்மாவின் பெண். சூரியனுக்கு வைவஸ்வத மனுவும் இரட்டையராக யமனும் யமுனையும் தோன்றினர். சம்யா தன் கணவனின் வெப்பம் தாங்காது பிறந்தகம் சென்றாள். தனக்கு பிரதிநிதியாக தன் நிழலான சாயாவை வைத்துச் சென்றாள். ஒரு நாள் யமன் நிழல் பெண் சாயாவை காலால் உதைக்கப் போக, சினம் கொண்ட சாயா யமனை குஷ்டநோய் அடைவாய் என்று சபித்தாள். அதை கேட்டு யமன் தந்தையிடம் தெரிவிக்க, சூரியதேவன் மனைவியை கண்டிக்க மாமனார் வீடு சென்றார். அச்சமயம் கணவனுடன் வாழாமல் வீடு வந்த சஞ்ஞாவுக்கு இடம் தர விஸ்வகர்மா மறுக்கவே, ஏமாற்றத்துடன் வடவாக்னி உருவில் மேருமலையில் தவம் மேற்கொண்டாள் சம்யா. மாமனார் வீட்டில் தேவி இல்லாது போகவே மேருமலையை அடைந்து சில காலம் மனைவியுடன் அங்கே தங்கினான் சூரியன். அப்போது ரேவந்தனும் அஸ்வினி தேவர்களும் அவர்களிடை உதித்தனர். மருமகன் மீதும் மகள் மீதும் விரோதம் கொண்ட விஸ்வகர்மா சூரியனை சாணை கல்லில் அடைத்து ஒளியை குறைத்தான். ஆனால் விஸ்வகர்மாவால் சூரியனின் கால்களை மட்டும் மறைக்க முடியவில்லை. சூரியனின் சிலையிலோ சித்திரத்திலோ கால்கள் அமைத்தால் அமைத்தவன் குஷ்டரோகம் பெறுவான் என்று சாபமிட்டான் விஸ்வகர்மா. இவ்வாறு பேரொளியில் எஞ்சிய வீசம் பங்குதான் உலகை இன்றும் உய்விக்கிறது. யாக்ஞவல்க்யர்